அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராய மரணம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் விடியா திமுக அரசின் தலையில் குட்டு வைத்திருக்கிறது. முதல்வர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் துறை அமைச்சர்களுடன் நேரில் சென்று பார்வையிட சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், விடியா திமுக ஆட்சியில் குறிப்பாக கள்ளச்சாராய மரணம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி எடுத்திருக்கிறது. தமிழகம் பரவலாக பல்வேறு இடங்களில் கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம், அதே போன்று வெள்ளிமலை என கல்வராயன் மலைப்பகுதிகள் முழுவதுமாக கள்ளச்சாராய மரணம் என்பது அந்த பகுதி முழுவதுமே மரண ஓலங்களாக காட்சியளித்தது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், பல்வேறு குடும்பங்களை மிக கொடுமையான அளவில் பாதித்திருக்கிறது. இது குறித்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் விடியா திமுக ஆட்சிக்கு கொட்டு வைத்திருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சியினுடைய முதல்வர் ஸ்டாலின், ஆரிசு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இன்னும் துறை சார்ந்த அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். நாங்கள் ஆய்வு செய்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதி முழுவதும் கள்ளச்சாராயம் பாதிக்கப்படுவதால் கள்ளச்சாராயமாக அங்கு காட்சியளிக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் யார் யார் செல்ல வேண்டும் என்பதையும் அவர்கள், அதாவது முதல்வராக இருக்கக்கூடியவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்கள் சென்று பார்வையிட வேண்டும். அப்படி பார்வையிட்டால்தான் அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், நாங்கள் சென்று பார்வையிட்டால் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஆய்வு செய்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான மேம்பாடு குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்த நீதிமன்றம் இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமாக கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. கல்வராயன் மலையில் 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மலையில் இருக்கக்கூடிய இயற்கை வளம் சார்ந்ததான் ஏற்கனவே இருந்தது. ஆனால் தற்போது கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷமாக மாறி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதி முழுவதுமாக 74 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராய மரணத்தில் அரசு தெரிவித்த அறிவிப்பின்படி, எண்ணிக்கையின்படி அது இல்லாமல் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம் இதுவரை தமிழகத்தில் நடந்தது இல்லை. எனவே நேரடியாக சென்று ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயத்தினால் இவ்வளவு பேர் மரணித்த பிறகும் விடியா திமுக ஆட்சியினுடைய முதல்வர் அந்த பகுதிக்கு இதுவரை செல்லாதது என்பது அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.